விலங்குகள்லயே காட்டுக்கே ராஜா யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே பதில் சிங்கம் தான். அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காடு ரொம்பவே பச்சை பசேன்னு ரொம்பவே பார்க்க ரம்மியமா இருக்குது. அங்க ஒரு கழுதைக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு தோன்றிய அந்த சந்தேகத்தை புலிகிட்ட போய் கேக்குது. இந்த புல்வெளி என்ன நிறத்துல இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த புலி சொல்லுச்சு, இது பச்சை நிறத்துல இருக்குது, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய சிரிச்சுக்கிட்டே ஏளனமா கேக்குது. அதுக்கு அந்த கழுதை சொல்லுச்சு, இந்த புல்வெளி ஒன்றும் பச்சை நிறத்துல இல்ல, இது நீல நிறத்துல இருக்குது, இது உனக்கு தெரியலையான்னு சொல்லுது. அந்த புலி மறுபடியும் சொல்லுது, இது ஒன்றும் நீல கலர் இல்ல, புல் பச்சை கலர்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ரெண்டுத்துக்குமே வாக்குவாதம் ஒரு கட்டத்துல அதிகமாயிருது. இதுக்கு எப்படியாச்சும் தீர்வு கட்டணும்னு சொல்லிட்டு இதை நம்ம ராஜாட்ட போய் கேட்போம், அவரு சரியான பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த சிங்கத்தை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு சிங்கம் என்ன நடந்துச்சுன்னு கேக்குது 2 பேர்ட்டையும். எங்க 2 பேத்துக்கும் ஒரு பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சிங்கத்திட்ட அந்த கழுதையும் புலியும் சொல்லுது. நடந்த எல்லா விவரத்தையும் புலி ரொம்பவே விளக்கமா சொல்லுது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த சிங்கம் எதுவுமே பேசாம மௌனமா இருக்குது. உடனே அந்த கழுதை, ராஜா நான் சொன்னது தப்பா, நீங்களே சொல்லுங்க, இந்த புல் என்ன நிறத்துல இருக்கு, பச்சை கலரா நீல கலரான்னு கேக்குது. உடனே அந்த சிங்கம் சொல்லுது, இது நீல நிறத்துல தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த கழுதைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஆனா அந்த புலிக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிருது. இந்த சிங்கம் ராஜா ஏன் இப்படி பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த கழுதை சொல்லுது, இந்த புலிக்கு தக்க தண்டனையை நீங்க கொடுத்துருங்க. ஏன்னா இது தவறா சொன்னதுக்காண்டி, அது மட்டும் இல்லாம என்கிட்ட ரொம்பவே இது வாக்குவாதம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கழுதை புலிய பத்தி ஒரு சில அவதூறு சொல்லுது. அதை கேட்டுட்டு அந்த சிங்கம் ஒரு தண்டனை கொடுக்குது புலிக்கு. நீ இன்னையில இருந்து 5 வருஷத்துக்கு மௌனமா இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த கழுதைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அதை ஆடி பாடிட்டு தன்னோட வழியை நோக்கி அது போக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த புலிக்கு ஒரு சந்தேகம், ஏன் இந்த ராஜா நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த புலி சிங்கத்திடம் ஒரு கேள்வியை கேட்குது. இந்த புல்வெளி பச்சை கலர்ல தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா ஏன் நீங்க நீல நிறத்துல இருக்குதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு தண்டனை நீங்க கொடுத்தீங்கன்னு அந்த புலி கேக்குது. அந்த சிங்கம் சொல்லுச்சு, ஆமா, இந்த புல்வெளி எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்குதுன்னு சொல்லுது. அந்த புலி கேட்ட உடனே கோவமாயிருது. அது தெரிஞ்சும் ஏன் நீங்க திரும்ப எனக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னு திரும்ப கேள்வி கேக்குது. அதை கேட்டுட்டு அந்த சிங்கம் சொல்லுது, இந்த புல் பச்சை கலரா இருந்தா என்ன, நீல கலரா இருந்தா என்ன, உன்னோட அறிவும் திறமையும் தெரிஞ்சு நீ அந்த கழுதைக்கிட்ட போய் தேவையில்லாம உன் நேரத்தை நீ வீணடிச்சதுக்காண்டி தான் உனக்கு இந்த தண்டனைய நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது. இதையெல்லாம் விட எனக்கு எது கோபத்தை தூண்டுச்சுன்னா, புல் பச்சை கலரா நீல கலரான்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனையா ஏன் முன்னாடி வந்தது எனக்கு ரொம்பவே கோபத்தை தூண்டிருச்சு. அது மட்டும் இல்லாம முட்டாள்கள்கிட்ட வாதாடுறது ஒரு வீணான செயல். நீ என்னதான் அவங்கள்ட்ட எவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்தாலும் அவங்களால உண்மை தன்மைய ஒத்துக்கவே முடியாது. அந்த கழுதை ஒரு போட்டியை போட்டுச்சு. தான் சொல்றது தான் சரி, மற்ற எல்லாரும் சொல்றது தப்புன்றதுலயே ரொம்பவே குறியா நீண்டுச்சு. நான் என்னதான் விலக்கி அந்த புல்வெளி பச்சை கலருன்னு சொல்லியிருந்தாலும் அந்த கழுதையால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு தேவை அது ஜெயிச்சதா மட்டும் ஒரு நினப்பு தான். அந்த சிங்கம் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லுது, நான் உனக்கு தண்டனையை கொடுக்கல, உன்னோட தன்மையை அறிய இது சரியான தருணம். அது மட்டும் இல்லாம நீ இனிமேலு வீணான பேச்சுக்களை பேசுறத நிறுத்திக்கோன்னு சொல்லுது. இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல நம்ம சரியான விஷயத்த சொல்லியிருப்போம், ஆனா ஒரு சிலர் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்றதுனால என்னன்னா, நம்மளோட பொன்னான நேரம் வீணாகிறது மட்டும் இல்லாம நம்மளோட மென்டல் பீஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். நீங்க எவ்வளோ பெரிய ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸை கொண்டு போய் காமிச்சாலும் அந்த பர்சனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு ஈகோ அதிகமாகவே இருக்கும்.
நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்றதுல ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸ்மார்ட் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணி அவங்க மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட அவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு ஆர்கியூ பண்ணாங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ரீஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட மென்டல் பீஸை எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் கோல் எதுவோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும்.